நிச்சயமாக எடப்பாடியார் முழுமையாக யோசித்து ஒரு அற்புதமான அறிக்கையை அளித்திருக்கிறார். ஏன்னா திமுகங்க கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் போது அளித்த வாக்குறுதியில் விவசாயிகளுக்கு அளித்தது அது வரிசை 27லேருந்து 110 வரைக்கும் 83 வாக்குறுதியில் வெறும் 6 வாக்குறுதியை மட்டுமே அரைகுறையாக நிறைவேற்றி ஏமாற்றிருந்தாங்க. ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் அதை அப்படியே இல்லை, எந்த வாக்குறுதி சொன்னால் நிறைவேற்ற முடியுமோ அதை சொன்னாங்க. இப்போ இந்த தேர்தல் வாக்குறுதியும் அதே மாதிரி இருக்குங்க. நிச்சயமாக மக்கள் மத்தியில் போய் சேருவதற்கான முயற்சி எல்லோரும் சேர்ந்து வேகமாக செயல்படுத்துவோம். சார், இப்போ முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகளில் ரொம்ப அதிமுக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது இந்த கவர்ச்சிகரமான திட்டங்கள்லாம் ஒவ்வொரு அரிசி அட்டைதாரர்களுக்குமே ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது கூட ஒரு டிபேட் ஆயிடுச்சு, ஒரு நகைச்சுவையான ஒரு டிபேட் ஆயிடுச்சு. டபுள் டோரா சிங்கிள் டோரான்ற மாதிரியான இருக்குது. இது போன்ற திட்டங்கள் மக்கள் மத்தியில் எந்தளவுக்கு ரீச் ஆகும்? ஏன்னா தொடர்ந்து இலவசங்கள் மக்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கும். மக்கள் இலவசத்துக்கு எதிராக இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்குது. படித்தவர்கள் இலவசங்கள் வேணாம், எங்களுக்கு தரமான கல்வி மருத்துவம் கொடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கை முன் வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் அதிமுகவும் அது போன்ற விஷயங்களுக்கு கவனம் செலுத்தாமல் இலவசங்களையே மறுபடியும் கொடுக்கறது எப்படி பார்க்குறது சார்? நீங்கள் இலவசத்தை வேண்டாம்னு சொல்கிற மாதிரியே இடஒதுக்கீடும் சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இடஒதுக்கீடை வேண்டாம், யார் நல்லா படிக்கிறாங்களோ. அதாவது ஒரு முழுமையாக ஒரு பொருளாதார வளர்ச்சியை ஒரு தன்னிறைவை அடைகின்ற வகையிலும் நிச்சயமாக இது தேவைதாங்க. அம்பேத்கருமே அதே சொல்லியிருக்காங்க. அது உண்மை.